நான் கூட கோவப்படும், எனக்கு கூட கோவம் வரும். சில உங்களுக்கு நான் கோவம் வருமாம்பாங்க. எனக்கு கோவம் வரும். கூட இருக்கேன்ட்டு கேட்டு பாருங்க. கோபத்தில் பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பாதிப்பை உண்டாகும். அந்த வார்த்தை இருதயத்தை காயப்படுத்திட்டுனா வாழ்க்கைக்கு அது போகாது. கோபத்தில் திட்டுறது, பேசுறது, வீணான வார்த்தை சொல்றது செய்யக்கூடாது. அது அவங்களை காயப்படுத்திடும். நம்ம அமைதி ஆயிட்டாலே அவங்க புரிந்து கொள்வாங்க, கோபமா இருக்காங்க, இது செய்யக்கூடாது, சரிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. நீங்க கோபத்தினால விட்ட வார்த்தை தான் இன்னைக்கு உங்க குடும்பத்தை பாதிச்சிருக்குது. நீங்க கோபத்தினால பேசின வார்த்தை தான் இன்னைக்கு அநேகரை காயப்படுத்தி உங்களுக்கு சாபமாய் மாறி இருக்குது. அப்ப ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வையுங்க, நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்க அனுதின வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுவார். ஆண்டவரே, நான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, யாரையும் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்திடக்கூடாது, என்னை காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.